ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு அருமையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் அளவு புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம், தக்காளி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம், தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கரைச்சிக்கலாம். நல்லா கரைச்சாச்சு. இப்போ குழம்பு தாளிச்சிக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் சேர்த்து வதக்கிக்கலாம். லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்க புளி கரைசலை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மீன் குழம்புக்கு. கொஞ்சம் கலந்து விட்டு மூடி வச்சிடலாம். குழம்பு கொஞ்சம் கொதிக்கிட்டோம். குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். லேசாக கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அவ்வளோதான், 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். அவ்வளோதான். இந்த மீன் குழம்பு நல்லா சூடாக சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மீன் குழம்பு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ்.